வணக்கங்க. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இது 9ல் குரு படத்தினுடைய டைரக்டர் பிடி செல்வகுமார் பேசுகிறேன். படம் ரொம்ப சிறப்பாக வந்துட்டுருக்கு. காமெடி படத்தினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டாக இருக்கும். குறிப்பாக அந்த படத்தினுடைய பாடல்கள் பெரிய அளவில் கேவுடைய எனர்ஜெட்டிக் மியூசிக்கில் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி டாப் 10 சாங்கில் டாப் 10 மூவிஸில் அதனுடைய சாங்கு பேர் பல இடங்களில் வந்துகிட்ருக்குது. வியூவர்ஸ்லாம் நிறைய பேர் அவருக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கும் ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. கல்லூரி மாணவர்கள், குறிப்பாக இளைஞர்கள் ஃபங்க்ஷன்லேயும் சரி, மேடை கச்சேரிகள்லையும் சரி, மேடை கச்சேரிகளில் இந்த வேல்முருகன் இந்த பாடலை பாடினவங்க அவங்க பல இடங்களுக்கு போயிட்டு வரோம், அந்த பாட்டை பாடுறோம், ரொம்ப கிளாப்ஸ் பண்ணுறாங்க, செய்கிறாங்க, ரசிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டு மட்டும் இல்லாமல் வாமச்சு வாணி ஒரு சாங்கு, மைதானி ஒரு சாங்கு, அலையாதேன்னு ஒரு சாங்கு, அலையாதே சாங்கில் பவர் ஸ்டார் பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்ல ஒரு அருமையான ஒரு பேக்கேஜில் நல்லா வந்திருக்குது. கண்டிப்பாக ஒரு 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 ஜாலி திருவிழா, ஒரு என்டர்டெயின்மெண்ட் திருவிழா அப்படின்னு சொல்லலாம். எந்த டென்ஷன், எந்த பிரச்சனை, பரீட்சை டென்ஷன், வீட்டு பிரச்சனை டென்ஷன், லவ்வர்ஸுக்குள்ளே இருக்கிற டென்ஷன், எந்த ஒரு டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு முழு எனர்ஜியை கொடுக்குற ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கு கேரண்டியை சொல்லிடுறேன். சீக்கிரத்தில் வரோம். வணக்கம், நான் வினய் பேசுகிறேன். இந்தியா கிளிட்ஸ் நேர்களுக்கு என் பெஸ்ட் விஷஸ். என் படம் 9ல் குரு இப்போது மார்ச் 8க்கு ரிலீஸ் ஆக போகிறோம். இந்த படத்தை டிரெக்டர் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, பிடி செல்வகுமார் சார். அவர் டெபியூ பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பப்ளிக்கு கண்டிப்பாக இது வர பெரிய என்டர்டெய்னர் இருக்கும். இந்த படத்தில் பிரேம்ஜி, லக்ஷ்மி ராய், சத்யன், அரவிந்த் ஆகாஷ், அப்புறம் சாம்ஸ் இருக்காங்க. இந்த படத்தில் கேஎஸ் ரவிக்குமார் சார், அப்புறம் நிறைய பெரிய ஆள் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு வர நம்பிக்கை இருக்குது, இந்த படம் கண்டிப்பாக நல்லா போயிடும். எனக்கு வர காமெடி பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அண்ட் இந்த சான்ஸ் பிடி செல்வகுமார் சார் எனக்கு கொடுத்தாங்க. இந்த படத்து ப்ரொடியூசர்ஸ் காஸ்மோ ஃபிலிம்ஸ், அப்புறம் பாஸ் ஃபிலிம்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் கண்டிப்பாக படம் பாருங்கள். நான் என் வேர்டு கொடுப்பேன், படம் நல்லா வந்திருக்கேன். தேங்க்யூ. காஸ்மோ பாஸ் ஃபிலிம்ஸ் சார்பாக 9ல் குரு டீம் சார்பாக முதலில் வருகிற இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நம்மளுடைய 9ல் குரு படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழா நடந்தது. அந்த வெளியீட்டு விழாவில் எனது அருமை நண்பர், இந்த படத்தினுடைய கதாநாயகன் வினய் அவர்கள் எதுக்கு வரலங்கிறத அன்னைக்கு நான் சொல்லியிருந்தேன். அவருடைய பிரதருடைய மேரேஜ் 2 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சது. தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால அந்த மேரேஜ்னால அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா நாங்களும் திடீர்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதனால் அவர் ஊரில் வந்ததும் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அவர் தான். பிரேம்ஜி இருக்காரு, சத்யன் இருக்காரு, கூட சப்போர்ட்டிங் லட்சுமி ராய், ஹெவி ஆர்டிஸ்ட் இருந்தா கூட இந்த படத்தினுடைய கதாநாயகன் வினய் தான். அதனால அவர் இந்த படத்தை பற்றி, இந்த படத்தினுடைய ஆடியோ பற்றி, இந்த படத்தை ரிலீஸ் பற்றி அவர் வாயினாக சொல்லணும்னு விரும்பினாரு. நானும் ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த படத்துக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த எல்லா படம் 3-4 படங்கள் அவர் பண்றாரு. உண்மையிலே கல்யாணம் சொன்ன எதுக்காக சொல்லல, ஒரு புது ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாம முழு டேட்டு. அதனால அந்த படம் ரெடியாகி ஃபர்ஸ்ட் காப்பி ரெடியாகி 3 ப்ரொடியூசர் என்ன கேட்கறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் சத்தியமா சொல்றேன், வினய் தான். வினய் இந்த டேட்டு தரணும், சத்தியமா என்னால் அந்த படத்தை படிக்க முடியாது. அவர் என்னைக்கு நான் நன்றி கடன் படுத்துனேன். ஒரு ஜாலியான ஒரு யூத்ஃபுல் டிராமாங்கிறதுனால அவர் யாருடைய இது பற்றி, எந்த யோகோ பற்றி கவலைப்படாம அந்த படத்தில் நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. படம் நடிகை வந்த பிறகு வினய்க்குள்ள இப்படி ஒரு நடிகன், இப்படி ஒரு திறமை, இப்படி ஒரு அப்பை சண்முகி பஞ்சதந்திரம் வரும்போது கமல் சார் கிட்ட ஒரு ஹியூமர் சென்ஸ் இப்படிலாம் இருக்குமான்னு எப்படி கேள்வி கேட்டாங்களோ, வினய் ஒரு லவபிள் பாய், எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச இளைஞங்கிறத ஒரு அதை உடைச்சிருக்கிறாரு படமா. எப்படி இவர் இவ்வளவு ஹியூமர் சென்ஸ் இவருக்குள்ள இருந்துங்கிறத கண்டிப்பா எல்லாரும் நீங்களே கேட்பீங்க. அப்படி ஒரு அவருடைய ஒரு இன்னொரு டைமென்ஷன் இந்த படமா வெளிவந்திருக்கு. இது டப்பிங் தேட்டர், எடிட்டிங், சென்சார் ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க எல்லாருமே இந்த கேள்வியான கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் இது மூலமா நமக்கு இண்டஸ்ட்ரியில் கிடைச்சிருக்காரு. அந்த கேரியரே வேற லெவலில் அவருடைய கேரியர் போகுது. இதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சது. எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி இந்த படம் பண்ணுறது நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப லக்கி. எனக்கு ஒரு மிரட்டல் முடிஞ்சுள்ள எனக்கு ஒரு காமெடி படம் ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ஆசை இருக்குது. அண்ட் பிடி செல்வகுமார் சார் அப்புறம் ரேடிஸ் எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம். அதுக்காக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணோம். படத்தை டைட்டில்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, 9ல் குரு. அண்ட் இந்த படத்தை ஃபஸ்ட் நாள் நாம் ஷூட் பண்ணும்போது இந்த படத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு விஜய் சார் அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் வந்தாங்க. அண்ட்
ஃபினிஷில் விஜய் வந்து இந்த படத்தை மியூசிக் லான்ச் பண்ணாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அவர் லக் இந்த படத்தில் வந்திருக்கோம். பட் ரொம்ப நல்லா போயிடுச்சு இந்த படம். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இது ஒரு நல்ல பப்ளிக் என்டர்டெய்னர் இருக்கும். எதுக்கு சொன்னேன்னா இந்த படத்துக்கு வர ஹீரோ இல்லை டிரெக்டர் அந்த மாதிரி யாருமே வேலையை செய்யலை. இந்த படம் நல்ல வரதுக்காக எல்லோரும் வர ஜாயிண்ட் எஃபர்ட் போட்டாங்க. ஆமாம், இந்த படத்து டிரெக்டர் பிடி செல்வகுமார் சார் முன்னாடி பிஆர்ஓ இருந்தாங்க. அண்ட் இந்த படத்து மூலியமாக வர டிரெக்ஷனில் டெபியூ பண்ணுறாங்க. அண்ட் டெபியூ மாதிரி தெரியாது. அது நான் சொல்கிறேன், நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் இவருக்கு இந்த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இது வேர்ஸ்ட் ஜாப், டிரெக்டர்ஸ் ஜாப். ரொம்ப டென்ஷனான வேலை அது. ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டைமே இல்லை. ஒரு சைடு ப்ரொமோஷன்ஸ், ஒரு சைடு ஃபைனான்ஸ், ஒரு சைடு ஆக்டர்ஸ் ப்ராப்ளம், ஒரு சைடு செட்ஸ் இது ப்ராப்ளம். ஸோ ஒரு டிரெக்டர் இது வேலை இட்ஸ் ப்ராபப்ளி எதுவுமே இண்டஸ்ட்ரி இருந்தாலும் டிரெக்டர்ஸ் ஒர்க் இஸ் த வேர்ஸ்ட் ஒர்க். இந்த படத்தை டிஓபி செல்லதுரை சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஜாலியான ஆள். ஸோ ஒரு நல்ல டீம் ஒர்க் இருந்துச்சு இந்த படத்தில். நான், லக்ஷ்மி ராய், அப்புறம் சத்யன், பிரேம்ஜி அமரன், அரவிந்த் ஆகாஷ், சாம்ஸ் இருக்காங்க. அண்ட் ரொம்ப நல்லா போயிடுச்சு. உங்களுக்கு இந்த படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும். நான் ட்ரெய்லர் பார்த்தேன். அண்ட் என்ன நடிச்சிருக்கேன்னா அது காமிச்சவே இல்லை. நல்ல விஷயம். ஸோ உங்களுக்கு படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த படத்து மியூசிக் இது கண்டிப்பாக எனக்கு சொல்லணும். ஃபஸ்ட் டைம் நம்ம செட்டில் இது என் 5வது படம். ஃபஸ்ட் டைம் நம்ம செட்டில் நான் ஒரு மியூசிக் டைரக்டர் மீட் பண்ணேன். அண்ட் கே வந்து நம்ம ஷூட்டிங் பார்த்து போனாங்க. அண்ட் எனக்கு ஒரு மேட்டர் ஆஃப் ப்ரைடு இல்லைன்னா ஒரு மேட்டர் ஆஃப் ஷாக். எதுக்கு சொன்னேன்னா கிட்ட பேசும்போது நான் கேட்டேன், உன் ஏஜ் என்ன? நான் சொன்னேன் 26 இயர்ஸ். ஸோ 26 இயர்ஸில் இவ்வளோ டேலண்ட். உண்மையாக சொல்கிறேன், ஐ ரியலி வாண்ட் டு சே தமிழ் சினிமா இஸ் இன் வெரி குட் ஹேண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் டேலண்ட் பார்க்கும்போது இந்த வயசில் ஐ தேங்க் ஹிம் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். எனக்கு இந்த படத்து பாடங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோம். அண்ட் இட்ஸ் ரியலி கிரேட் டு சி தட். சொல்லுவாங்க இல்லை இங்கிலீஷில், தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் டேலண்ட். அண்ட் தமிழ் சினிமா எக்ஸாம்பிளிஃபைஸ் இட். டிரெக்டர் இருந்தாலோ, ஆக்டர் இருந்தாலோ, டிஓபிஸ் இருந்தாலோ, மியூசிக் டைரக்டர் இருந்தாலோ. ஸோ நான் ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன். கேது நாளுக்கு அது மியூசிக் லான்ச்சுக்கு நான் எனக்கு வர முடியல. என் தம்பிது கல்யாணம் இருந்துச்சு. அண்ட் எனக்கு ஃபேமிலி ரொம்ப முக்கியம். பட் நான் வந்துட்டு இருந்தாலோ நான் வரலனாலும் யூ கேனாட், இட் டசன்ட் டிமினிஷ் ஹிஸ் டேலண்ட். அவர் கண்டிப்பாக வர இன்னொரு ரேஞ்சுக்கு வர 10,000 times bigger he's going to get. And when he gets there எனக்கு ஞாபகம் பண்ணுங்க, என் படத்துக்கு கொஞ்சம் மியூசிக் கொடுத்துக்குங்க. அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். இந்த படத்தை ப்ரொடியூசர்ஸ் காஸ்மோ ஃபிலிம்ஸ் அண்ட் பாஸ் ஃபிலிம்ஸ். இந்த படம் அவ்வளோ நல்லா போயிடுச்சு. எதுக்கு சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது அக்டோபர் 10th நாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரே ஷெட்யூலில் ஃபுல் படத்துன்னு நாம் முடிச்சிருக்கோம். அது பண்ணுறதுக்கு காரணம் ஸ்டோரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு, நம்ம டீமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் எனக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் இருக்கிறது எனக்கு செட் உள்ளே இருக்கும்போது. எனக்கு இது வெளியே வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு கூட நிறைய பேசணும். நான் அதிகமாக ப்ரெஸ் கூடவே நான் பேச மாட்டேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஃபில்ம்ஸ் பண்ணுறது ரொம்ப ஆசை இருக்குது. அண்ட் ஒரு செட் எனக்கு ஒரு வீடு மாதிரி தான். ஸோ எல்லோரும் கூட ஜாலியாக இருந்து வேலை செய்கிறதுன்னு எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதுக்கு சொன்னால் ஒரே ஷெட்யூலில் ஃபுல் படத்துன்னே முடித்தாங்க. ஸோ நான் நினைக்கிற ஸ்பாட் பாயிலருந்து யார் இவ்வளோ கஷ்டப்பட்டு டபுள் பேட்டரில் வேலை செஞ்சுட்டாங்க. ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி ராய், அப்புறம் பிரேம்ஜி, சத்யன், அரவிந்த், சாம்ஸ் இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு அவர் தான். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் தம் அண்ட் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. யூ கேன் சே தட் இட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் நான் இங்கே இருக்கேன். என் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போதே அது லக் கொடுத்தது காரணம் ஜீவா சார், அப்புறம் கடவுள் தான். அந்த பயம், ரெண்டாவது படம் அந்த பயத்தில் நான் வேலை செஞ்சுட்டேன். எனக்கு ஒன் ஹிட் வண்டர் ஆகக்கூடாதுன்னு அதுக்காக கண்ணன் கூடவே ஜெயம் கொண்டான் பண்ணேன். அது நல்லா போயிடுச்சு. ஆமாம், மோதி விளையாட் வாஸ் didn't reach the level. ஆனால் சரண் சார் கூட எனக்கு பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அண்ட் he is one of my favorite directors. ஸோ அவர் கூட நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அவர் கூட நிறைய படம் பண்ணது எனக்கு ஆசை இருக்குது. இன்னும் வரைக்கும் நான் டிரெக்டர் கூட எதுவுமே டிரெக்டர் கூட நான் வேலை செஞ்சுருக்கேன். I've always loved it, including பிடி செல்வகுமார் சார். ஸோ நிறைய ஹீரோஸ் இவர் கூட வேலை செய்ய போகிறாங்க, ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் நான் சொன்னேன், நீங்கள் முன்னாடி விஜய் தடியே பிஆர்ஓ இருக்கலாம், இல்லை
ஜீவாதிபியாரோ இருக்கலாம், ஆனால் உங்களது ஃபர்ஸ்ட் ஹீரோ நான் தான். ஸோ all the best to him. நல்லா பண்ணிருக்காங்க, and I'm sure you'll enjoy it. It is my second innings and I hope this innings never gets so. அண்ணா இல்லை தம்பி, அது அம்மா கிட்டே பேசணும், நீங்கள் என்கிட்ட எதுக்கு பேசுறீங்க? இல்லை அது என் அண்ணா இல்லை, என் தம்பி இது கல்யாணம். ஆமாம், தம்பி கல்யாணம். ஸோ ஒரு 4 வருஷம் வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் இன்னும் வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி 3 வாட்டி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஒரு தெலுங்கு படத்தில் பண்ணேன், ஒரு மிரட்டலில் பண்ணேன், இந்த படத்தில் கல்யாணம் பண்ணல பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கேன், அண்ட் ஒரு இங்கிலீஷ் படத்தில் கல்யாணம் பண்ணேன். ஸோ லக்ஷ்மி ராய்க்காக ஃபுல் இண்டஸ்ட்ரியை காம்படிஷன் பண்ணேன். ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணோம். டெய்லி எனக்கு லக்ஷ்மி ராய் பற்றி எனக்கு என்ன பிடிச்சிருந்தோம், வேலைக்கு கொடுக்கறது மரியாதை. எப்போவே செட்டில் வந்து காலைல ஃபர்ஸ்ட் கேமராக்கு நமஸ்காரம் பண்ணுவான், அண்ட் ஃபுல் செட்டில் செய்கிறது எல்லா ஆளுங்களுக்கு ஹலோ சொல்ல, ஸ்பாட்டர் பாயில் இருந்து எல்லோரும் கூட ஒரு நல்ல ஃபேமிலி மாதிரி, ஒரு நல்ல டீம் எஃபர்ட். பிடி செல்வகுமார் சார் எதுவுமே சொன்னாலும் எதுவுமே பந்தா காமிச்சாமே ஹார்ட் ஒர்க் போட்டு அது கிராஃப்ட்டுக்கு மரியாதை சொல்லுவாங்கல்ல, அது பண்ணுறது. இது அழகாக இருக்கிறது, செக்ஸி இருக்கிறது, அது என்ன இன்னொரு விஷயம். ஆனால் இதில் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட், வெரி வெரி இம்ப்ரெஸ்ட். ஆமாம், என்ன பண்ண முடியும், நான் காலி ஒரு சாதாரண ஹீரோ இருக்காங்க, அடுத்த படம் இவர் மூலியமாக தான் வருவான். எனக்கு எப்படி, நான் மேங்களூர், நான் என் ஊர் மேங்களூர், அவர் பெல்காம், நாம் வெஸ்ட் கோஸ்ட், அவர் நார்த் கர்நாடகா. ராய் காலி சர்நேம் சேவ் இருக்கா, அந்த மாதிரி உத்தரப்பிரதேஷில் ராய் இருக்காங்க, அதே மாதிரி நார்த்தில் இவ்வளோ குமார் இருக்காங்க, தமிழில் இவ்வளோ குமார் இருக்காங்க. ஒரு ஊர் கிடையாது, பட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்துச்சு, அவ்வளோதான். That is because I don't know why the hero is treated so badly when heroine gets Delhi hotel and I get one hotel. Okay, but no, but it's got nothing to do with that. ஆமாம், she's really worked hard and not just her. அவர் மட்டும் இல்லை, I think நான் சொன்னேன் இவருக்கு, நீங்கள் ரொம்ப blessed. நிறைய இடத்துல ஷூட்டிங் நிப்பாட்டுறதுக்கு வந்துட்டு இருந்தோம், ஆனால் எதுவுமே இருந்தாலும் வேலை போயிட்டே இருந்தோம். நம்ம டபுள் பெய்டாக போட்டு காலையில் 9 மணி இல்லை 6 மணி ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் 12 மணி வரைக்கும் போயிட்டே இருக்கோம். நான் சொன்னேன், எனக்கு நான் எப்போவே நான் எங்கே இருந்தாலும் படுத்தது இந்த ஸ்பாட் பாய்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். எதுக்கு சொன்னேன்னா, நான் எல்லாம் முடிஞ்சு வர 12 மணிக்கு சொன்னேன்னா வர 12 o'clock 1 o'clock திரும்பி வீட்டுக்கு வந்துடுவோம். அவர் 2 மணிக்கு எல்லாம் பேக்கப் பண்ணி வீட்டுக்கு போய் திரும்பி 4 மணிக்கு எழுந்துட்டு அவருக்கு பண்ணோம். அண்ட் ஃபில்ம் மேக்கிங் இஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் அவருக்கு நான் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். இல்லை, நான் நினைக்கிறேன் மோதி விளையாட அப்புறம் ஒரு 4-5 படம் அப்புறம் தான் நான் டப் பண்ண போகிறேன். அப்படிங்கிற அந்த மூவி இட்ஸ் கால் சேந்தட்டி காலை சேவத்தை காலை. வேலண்டைன்ஸ் டே என் தம்பி இது கல்யாணத்தில் இருந்தேன், அந்த நாள் தான் கல்யாணம் நடந்துருந்தோம். அண்ட் யாருமே ஹாப்பி வேலண்டைன் சொல்லலை, ஆனால் அந்த கல்யாணத்தில் நிறையா ஃபுல் மேட்ச் மேக்கிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நான் ஓடிட்டே இருந்தேன். ஸோ on a very personal note, I'm very, very sorry that I came late. On behalf of Jet Airways and myself, I'm very sorry. Thank you for coming here.